Yeah, have a good day. And this is the presentation for English, 10th English Unit 2 Supplementary. It is a story for Zigzag, done by your school principal, Mrs. Sumati Rajavel. And the story outline had been given, and the Zigzag story is by Asha Nehemiah. And it is an interesting story. And the few points about the author. Asha Nehemiah was born in the year 1958 in Chennai, and now she lives in Bangalore. She has always been interested in writing. While growing up, her love for books and reading led her to study literature in the college. One of her first collection of stories, Granny Sari, has been reprinted 9 times. தட் இஸ் அந்த கிராணி சாரிங்கிற அந்த புக் அவங்களோட அந்த புக்கு கிட்டத்தட்ட 9 தடவை திரும்ப திரும்ப ரீப்ரிண்ட் பண்ணுற அளவுக்கு அது இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் வெரி ஃபேமஸ் புக். ஹர் புக்ஸ் ஹாவ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன்டு பெங்காலி, அசாமி, ஹிந்தி அண்ட் தமிழ். She believes that stories are a wonderful way to get children thinking and talking about the various issues. That is, எப்பயுமே ஸ்டோரிஸ் படிக்கிறது ஒரு நல்ல பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். அதோட அவங்களோட ஸ்ட்ராங் பிலீவ் என்னென்னா, ஸ்டோரி படிக்கும்போது குழந்தைங்களுக்கு இன்னும் அந்த தாட் ப்ராசஸை அந்த கதைகள் மூலிமா கொண்டு வர முடியும். நிறைய இஷ்யூஸையும் அதில் சொல்லிக் கொடுக்க முடியும் அவங்களுக்கு அப்படின்றது அதோட மேட்ரு. ஓகே, இந்த ஜிக்ஸாக் ஸ்டோரிங்கிறது ஒரு ஃபேமிலி இட் இஸ் கிவிங் எ ஷெல்டர் டு எ பெட். அப்போ அந்த ஒரு பெட் ஆனிமல் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுது அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி. இந்த கமோஷன்ஸ் அப்படின்றது தட் இஸ் ஆல் த கன்ஃபியூஷன்ஸ் வாட் இஸ் கிரியேட்ஸ் அட் த ஹோம். அதுதான் இந்த ஃபுல் ஸ்டோரியே. இந்த ஜிக்ஸாக்குங்கிறது ஒரு பேர்டு. அந்த பேர்டு அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அப்போ அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகுது, அது எப்படி சால்வ் ஆகுதுங்கிறதான் இந்த என்டையர் ஸ்டோரி. So in the full story I have given in a short form in a essay concept. So we can take this for your essay. So this story is about a multilingual strange bird named Zigzag. Multilingual lingual அப்படின்னாவே லாங்குவேஜ். ஸோ மல்டிபிள் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பேர்டு. ஸ்ட்ரேஞ்சுங்கிறது விசித்திரமான ஒரு பேர்டு ஜிக்ஸாக். டாக்டர் கிருஷ்ணாஸ் கிளினிக் யூஸ்வலி சவுண்டட் நாய்ஸி because of the shouting and crying of children. ஏன்னா டாக்டர் கிருஷ்ணாங்கிறவர் இஸ் அ ஃபேமஸ் டாக்டர், குழந்தைங்களுக்கான டாக்டர். அதனால் அவங்க ஹாஸ்பிட்டல் எப்பயுமே சவுண்டாக தான் இருக்கும். பிகாஸ் த சில்ட்ரன் வில் பி க்ரையிங். அதனால் எப்பயுமே ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு இடம் மாதிரி தான் அவங்க கிளினிக் இருக்கும். அப்போ டாக்டர் கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்டு டாக்டர் சோமு requested him to shelter the zigzag, his pet, as he was about to leave for Alaska. பிகாஸ் டாக்டர் சோமுங்கிறவர் டாக்டர் கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்டு, ஹி வாண்ட் டு கோ டு அலாஸ்கா. அதனால் அவர் என்ன கேட்குறாரு, அவருடைய பெட் அனிமல் அந்த ஜிக்ஸாக்ன்ற பேர்டை நீங்கள் வச்சுருங்கன்னு டாக்டர் கிருஷ்ணா கிட்ட சொல்கிறாரு. டாக்டர் கிருஷ்ணாவுக்கு 2 குழந்தைங்க. ஒன் வாஸ் சன் அரவிந்த் அண்ட் another one was டாக்டர் மாயா. டாக்டர் மாயா and அரவிந்த் son was very interested to see the bird zigzag. Zigzag could talk so beautifully and could even recite French poetry. It was a multilingual talking, singing bird. It can talk and sing in 21 different languages. When Zigzag was brought to his house, it could not speak to anyone. So, ஆக்சுவலாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டாக்டர் சோமா என்ன சொல்கிறாரு, 21 வகையான வேறு லாங்குவேஜஸ் அந்த பேர்டால் பேச முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ மல்டிலிங்குவல் டாக்கிங் சிங்கிங் பேர்டு. பட் அது அவங்க வீட்டுக்கு வரும்போது இட் டிட் நாட் ஸ்பீக் டு எனி ஒன். இன்ஸ்டட் அதுக்கு பதிலாக அந்த பேர்டு வீட்டுக்கு வந்த உடனே அவனோட சன் அரவிந்த் என்ன பண்ணுவான், ஹி வில் பிரிங் சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். அவன் கொண்டு வந்து அந்த பேர்டுக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேட்டில் வச்சு கொண்டு வருவான். ஸோ அதை பார்த்த உடனே அந்த பேர்டு என்ன செய்யும், இன்ஸ்டட் ஹி ட்ரான்ஸ்ஃபர்ட் த பேர்ட்ஸ், அந்த ஹீங்கிறது அந்த பேர்டு ட்ரான்ஸ்ஃபர்ட் த பேர்ட்ஸ் அண்ட் the fruits and nuts given to him to a scandiler and to the blades of the ceiling fan. இந்த ஸ்கேண்டிலர் அப்படின்றது இந்த பெரிய வீடெல்லாம் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பெரிய லைட் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஜிக்ஸாக் பேர்டு என்ன பண்ணுது, அரவிந்த் அந்த ஒரு பிளேட்டில் ஃப்ரூட்ஸும் நட்ஸும் வச்சு எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் கொண்டு போய் அந்த ஸ்கேண்டிலர்லேயும் அந்த ஃபேன் மேலே இருக்க அந்த பிளேட்ஸ்லேயும் அது வைக்குது.
அதை வச்சுட்டு யார்ட்டையும் எதுவும் பேசலை. இட் ப்ரீச்னா அங்கே அந்த விண்டோட ராட் இருக்குல்ல, ஸ்க்ரீன் போடுவோம் இல்லையா, அந்த ராடில் போய் அது உட்காந்துக்குது. அதுதான் அந்த ப்ரீச்டு. இட் ப்ரீச்ட் ஆன் அ கர்டன் ராட் அண்ட் வெண்ட் ஆஃப் டு ஸ்லீப். அங்கே உட்காந்து தூங்கிடுது, ஃபுல்லாக தூங்கிடுது. தென் he began to snore. ஸ்னாருங்கிறது கொரட்டை. அந்த ஸ்னார் பிகேம் லவுடர் அண்ட் வெரி லவுடர். அந்த கொரட்டை சவுண்ட் என்ன ஆகுது, நேரமாக கூடிக்கிட்டே இருக்குது, ரொம்ப இரிட்டேட்டபிளாக கூடிக்கிட்டே இருக்குது. அந்த என்டையர் வீட்டில் இருக்கிறவங்களாம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டே இருக்கிற அளவுக்கு அது கூடுது. His snoring troubled all the neighbors and they were complaining about it. அப்போ அதோட கொரட்டை வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் டிஸ்டர்ப் பண்ணல. His snoring troubled all the neighbors. அவங்க பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் எல்லாருக்கும் இரிட்டேட், அவ்வளோ சவுண்டு வருது. And they were complaining about it. And they were irritated and they were complaining about that. இது இந்த ஸோ இட் இஸ் த பேர்ட் இட்ஸ் சிட்டிங் அண்ட் ஸ்னாரிங். அதை எழுப்புறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அது மேலே கொண்டு வந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவாங்க, எழுப்ப பார்ப்பாங்க, சவுண்டு கொடுப்பாங்க. எதுக்குமே இட் வில் நாட் பி அவேக்ட். அது தண்ணி ஊற்றுறன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சோஃபா, ஸ்க்ரீன் எல்லாமே ஈரமாகவே ஒழிய அந்த பேர்டு அவங்களால எழுப்பவே முடியாது. ஸோ லேட்டாக பார்ட் இந்த இது இப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற லக்ஷ்மிங்கிற சர்வெண்ட் வருவாங்க. அந்த சர்வெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டு வேலை செய்யறதுக்கா she will be switching on the fan. அப்போ அந்த ஃபேனை போட்ட உடனே when the fan was switched on, all the fruits and nuts fell down. The papaya slice splattered on the painting of Mrs. Krishna and spoiled it. இங்கே மிஸ்ஸஸ் கிருஷ்ணாங்கிறது டாக்டர் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபு. ஆக்சுவலாக ஆரம்பத்துலேருந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணாவுக்கு வந்து அந்த பேர்டு இங்கே கொண்டு வரதில் மிகப்பெரிய விருப்பம் ஒன்றும் இருக்காது. she will be irritated. Why? Because டாக்டர் சோமு இதுக்கு முன்னாடி நிறையா கிஃப்டெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லா கிஃப்ட்டுமே ஒவ்வொரு விதத்தில் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அந்த இதனால அவருக்கு இந்த ஜிக்ஸாக்கையும் கொண்டு வரத்துக்கு மிஸ்ஸஸ் கிருஷ்ணா விரும்ப மாட்டாங்க. பட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணா ஷி வாஸ் எ பெயிண்டர். அவங்க பெயிண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க வந்து அந்த சன்செட் ஆஃப் மெரினா அப்படின்ற ஒரு பெயிண்டிங் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த பெயிண்டிங் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டட். அவங்களுக்கு வந்து அந்த பெயிண்ட்டை வந்து நல்ல விதமாக சேல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்காக ஷி வில் பி ஒர்க்கிங். பட் இது அந்த பேர்டு என்ன பண்ணிடும், அந்த பேர்டு மேலே இந்த பப்பாயா ஸ்லைஸ் எல்லாம் அது மேலே ஃபேன் மேலே வச்சதெல்லாம் அந்த பெயிண்டிங்கில் இட் வில் பி ஸ்பிளாட்டட்னா தெரிக்கிறது ஆன் த பெயிண்டிங் ஆஃப் த மிஸ்ஸஸ் கிருஷ்ணா அண்ட் ஸ்பாயில்ட் இட். மிஸ்ஸஸ் கிருஷ்ணா வாஸ் இரிட்டேட்டட் அண்ட் பர்சுவைட்டட். இரிட்டேட்டட்னா அதோட பிஹேவியர்னால எரிச்சல் அடைஞ்சு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கிருஷ்ணாவை டு சென்ட் த பேர்ட் அவே டு விசுஸ் ஹவுஸ். விசுங்கிறது சோமுடைய குக்கு. விசுங்கிறது சோமுடைய குக்கு. ஸோ டாக்டர் கிருஷ்ணா டுக் த பேர்ட் டு ஹிஸ் கிளினிக். தேர் இட் கமாண்டட் எவ்ரி ஒன் இன் எ ஆர்டர்லி வே. ஸோ வீட்டில் சமாளிக்கவே முடியாது. பிகாஸ் அது இங்கே ரொம்ப குரட்டப்பட்டுகிட்டே இருக்குது, சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. மிஸ்ஸஸ் கிருஷ்ணாவுக்கு வந்து கீப் ஆன் அவங்களுக்கு ஃபோன் கால் வரும். பக்கத்தில் இருந்து என்ன சவுண்டுன்னு ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கும். ஷி வில் நாட் பி ஏபிள் டு டூ த ஒர்க். அவங்க சில்ட்ரன் அரவிந்த் அண்ட் மாயா ஆல்சோ வில் பி டிஸ்டர்ப்டு. அதனால் அவங்க என்ன சொல்லிடுவாங்க, தயவு செஞ்சு வீட்டில் வைக்காதீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. அதனால் கிருஷ்ணா வேறு வழியே இல்லாமல் he will bring the bird to the hospital. So Dr. Krishna took the bird to his clinic. There it commanded everyone in orderly way. எல்லோரும் ஆச்சரியப்படுற விதமாக அங்கே வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எல்லாருக்கும் ஒரு கமாண்ட் அது கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஏன்னா பிகாஸ் டாக்டர் கிருஷ்ணாவோட கிளினிக் வந்து குழந்தைங்க கிளினிக்னால எப்பயுமே அதில் சத்தம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் இங்கே அந்த பேர்டு வந்த உடனே he brought the peace, calmness and disciplined atmosphere in the clinic. ஸோ அதுக்கு வந்து 21 லாங்குவேஜஸில் பேச முடியும் அப்படிங்கிறனால இட் வில் பி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் டு த சில்ட்ரன். அந்த சில்ட்ரன்ட்ட அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை சொல்லி, இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பாய் விளையாடாத, இடத்துல உட்காரு, ஸ்க்ரீனை பிடிச்சி தொங்காத, சேரில் எந்திரிச்சு நிற்காத, அழாத, இப்படி அந்த குழந்தை போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வச்சு வேறு லாங்குவேஜில் அது சொல்லும். அது சொல்கிறத கேட்டோன்னா அங்கே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு ஆச்சரியமாக இருக்கும். தே வில் பி லுக்கிங். ஒரு சில இடங்களில் அந்த குழந்தைக்கிட்ட அது போய் பாடும், பேசும். பட் தே வில் பி ஸ்டண்ட். ஸோ தே வில் பி என்டர்லி இன் எ சைலண்ட் அண்ட் தே வில் பி லுக்கிங் அட் த பேர்ட். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டாக்டர் கிருஷ்ணாவால் அது நம்பவே முடியாது. ஹி வில் பி ஸ்டன் டு லுக் இன் டு தட். ஸோ அந்த டைமில் இதே வீட்டில் வந்து ஹி வில் பி கெட்டிங் அ கால். அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, அந்த பெயிண்டிங் வந்து வித்துருச்சு. த பெயிண்டிங் விச் ஹேட் பீன் ஸ்பாயில்டு பை ஜிக்ஸாக்
was sold out for 5,000. அந்த ஒரு கிரிட்டிக் ஒருத்தர் அந்த பெயிண்டிங்கை பற்றி எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்காக வந்த ஒரு லேடியே அந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சி போய் அவங்க தனக்குன்னு அந்த பெயிண்டிங் 5,000 கொடுத்து வாங்கிப்பாங்க. ஸோ மிஸ்ஸஸ் கிருஷ்ணா வில் பி வெரி ஹாப்பி. It was bought because the new technique in painting was liked by the buyer. Thus, Mr. Krishna, இங்கே நியூ டெக்னிக்ன்றது அந்த ஃபேன் மேலே வச்சு அந்த பப்பாளி பழமெல்லாம் இருக்குது இல்லையா, அது என்ன இருக்குது அப்படியே ஸ்ப்ளாட்டாக இருக்கும் பெயிண்ட் மேலே. ஸோ இந்த சன்செட் ஆஃப் மெரினாங்கிறதுனால அந்த ஆரஞ்சு கலர் அப்படியே ஃப்ளாஷாக இருக்கிறதுனால இட் வில் பி கிவிங் ஏ நேச்சுரல் அண்ட் டிஃப்ரெண்ட் லுக். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க 5,000 rupees கொடுத்து வீட்டுக்கே வாங்கிப்பாங்க. Thus, Mr. Krishna's family invited Zigzag to stay with them for another week. So all the problem will settle right and they will be stunned and they will be bringing the Zigzag again to the home for another week. Okay, so the essay is starting from there and till this you can write as a essay. இது வந்து உன்னோட essay purpose-க்கு. See the later part I have given the characters. இதில் பார்த்தீங்கன்னா உன்னுடைய அந்த இதில் வரக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன். That is Dr. Krishna, that is Dr. Ashok T. Krishna, child specialist. Mrs. Krishna, she is a wife, talented artist, painted the sunset at Marina. அவங்க தான் சன்செட் அட் மெரினாங்கிற ஒரு பெயிண்டிங்கை தான் அவங்க பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சோமு, கிருஷ்ணாஸ் ஃப்ரெண்ட் வென்ட் டு அலாஸ்கா. மாயா, 9-year-old daughter ஆஃப் கிருஷ்ணா. ஜெயிண்ட் பீட்டல், இந்த ஆக்சுவலாக சோமு வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு கிஃப்ட்டு தான் இந்த ஜெயிண்ட் பீட்டல். ஆக்சுவலாக இதை பற்றி உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸை தனியாக பேசுகிற மாதிரி அடுத்த ஸ்லைட்ஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒவ்வொரு கேரக்டரும் பேசுகிறது அந்த டயலாகோட கொடுத்துருக்கு. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேர். இந்த ஜெயின் பீட்டில் அப்படின்றது ஸ்பிளிட் ஃபயர், இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் சோமு. அரவிந்த் வாஸ் கிருஷ்ணாஸ் சன். ஓகே, இந்த ஹார்ம்லெஸ் பேர்ட் அப்படின்றது கிருஷ்ணா சொல்கிற வேர்டு, அது இங்கே தேவையில்லை. ஸோ அரவிந்த் வந்து கிருஷ்ணாவுடைய சன். அரவிந்தோடைய ஸ்கூல் ஆஸ் காம் ஆஸ் அ மொனாஸ்ட்ரி. ஒரு லெவலில் அரவிந்த், பிகாஸ் இங்கே அந்த பேர்டு வீட்டில் இருக்கிறனால வீட்டில் எந்நேரமும் சவுண்டாக இருந்துகிட்டே இருக்கும், இட் வில் பி இரிட்டேட்டட். ஒரு லெவலில் அரவிந்த் என்ன நினைப்பான், ஸ்கூலுக்கு போகிறதே நல்லது. இட் வில் பி ஆஸ் காம் ஆஸ் எ மொனாஸ்ட்ரி. மொனாஸ்ட்ரிங்கிறது மடம், புத்த மடம். அப்போ புத்த மடம் எப்படி அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி அது அமைதியாக இருக்கும் ஸ்கூலு. ஸோ ஐ வாண்ட் டு கோ டு ஸ்கூல். இந்த பேர்டோட சவுண்ட்னால அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான். ஸோ அரவிந்த் ஸ்கூல் இஸ் ஆஸ் காம் ஆஸ் அ மொனாஸ்ட்ரி. Zigzag, it is a harmless bird, talk and sing in 21 languages, trained by the African witch doctor Snoring Monaster. Visu, Somu's old cook, Lakshmi, Mrs. Krishna's maid, Mrs. Junjunwala, art critic. மிஸ்ஸஸ் ஜூன்ஜூன்வாலாங்கிறவங்க அந்த ஆர்ட் கிரிட்டிக்னு அந்த அவங்க பெயிண்டிங்கை விமர்சனம் பண்ணக்கூடிய லேடி. அவங்க தான் அந்த சன்செட் ஆஃப் மெரினாவை சொந்தமாக வாங்கிப்பாங்க. பூமராங் ஸ்லைஸ்ட் த டிவி ஏரியல்ஸ் கிஃப்டட் பை த சோமு. இந்த கிஃப்ட்டை பற்றின கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நிறைய வரும், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த பூமராங்குன்றது இந்த பிக்சர் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இட் இஸ் அ ஆஸ்திரேலியன் கேம். இப்போ இது வந்து இந்த பூமராங் இது வந்து ஆக்சுவலாக இதோட நேட்டிவிட்டி தமிழ்நாட்டிலையும் இருக்குது, பாரம்பரிய கலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது கலரையும் தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து இந்த கையில் வச்சுருக்காங்களே, இதை நம்ம வீசணும் அப்படின்னா அது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வீசின இடத்துக்கே அது வந்துடும். அதுதான் பூமராங். ஸோ நம்ம எங்கேருந்து போடுறோமோ அது சுற்றிட்டு திரும்ப அதே இடத்துக்கு அது வந்துடும். தட் இஸ் அ கேம். இட் இஸ் அ வெரி ஃபேமஸ் கேம் இன் ஆஸ்திரேலியா ஆல்சோ. ஓகே, இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட். இந்த இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட்டுங்கிறது அமேசானில் தான் நிறையா இருக்கும், அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். அது வந்து சோமு ஒரு தடவை அங்கே போயிருக்கும்போது அதை எட்டு வந்து கிஃப்டாக கொடுப்பாரு. ஓகே, அவங்களுக்கு அது அவங்கக்கிட்ட இருக்கும். அதை பற்றின கமாண்ட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணா சொல்கிற கமாண்ட்ஸும் இந்த இதில் பின்னாடி வர சைடில் இருக்கும். ஸோ இட் இஸ் அ இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட். அந்த இன்செக்டை சாப்பிடக்கூடிய பிளான்ட் அது. அதோட உணவே வந்து இந்த மாதிரி கொசு புழு இந்த மாதிரி இருக்கிறது, பெரிய பெரிய தவளை இதெல்லாம் சாப்பிட்ற அந்த பிளான்ட்டு கூட இருக்குது. ஓகே, சன்செட் அட் மெரினா விச் வாஸ் சோல்டு 5,000 rupees அண்ட் டைனி சில்ட்ரன். அந்த குழந்தைங்கள்லாம் இருக்கு இல்லையா ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் இட் வாஸ் இயர் ஸ்பிளிட்டிங் சாப்ஸ். அவங்க என்ன பண்ணிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த இயர் ஸ்பிளிட்டிங் சாப்ஸ். இதெல்லாம் முக்கியமான கேரக்டர்ஸ் வாட் வி ஆர் கெட்டிங் இன் த ஸ்டோரி. ஓகே, நெக்ஸ்ட். So the story again I had starting from the beginning. Important dialogues. What are the dialogues is important for the story I had noted here. So if even full till the end if you are observing you can get the continuation of the story. Now I am starting from the beginning.
That is, Dr. Krishna will be talking. It is all because my patients were making so much noise and crying so loudly. He apologized to his wife one evening that Somu could not hear me properly, and now Somu thinks I said yes, even though I clearly said no. I know you are busy getting your painting ready for your exhibition next week, Dr. Krishna. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், சோமு வந்து டாக்டர் கிருஷ்ணாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, இந்த பேர்டை நான் நீ வச்சுக்கிறியான்னு கேட்குறாரு. அங்கே அவர் கிருஷ்ணா அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு, இங்கே ஏற்கனவே நிறைய சவுண்ட் இருக்குனால நான் நோன்னு தான் அவர்கிட்ட சொன்னேன். எஸ் ஈவன் தோ ஐ கிளியர்லி செட் நோ. கிளியராக நோ சொன்னாலும் அவர் அதை புரிஞ்சுக்கல. ஹீ தாட் ஐ டோல்ட் எஸ் அப்படின்னு அவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ஸோ ஜிக்ஸாக் இன்டரப்டட் ஹர் 9-year-old daughter மாயா. அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக ஜிக்ஸாக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக மாயா கேட்குறா. இஸ் இட் நாட் தட் அங்கிள் சோமுஸ் பிரைஸ்ட் giant green and gold fighting beetle splits a deadly poison straight into its opponent eye. அவள் சொல்கிறா மாயா அவன் ஜிக்ஸாக்குன்னு சொன்ன உடனே அது வந்து சோமு அங்கிள் கொடுத்த ஒரு கிஃப்டாக அவர் கொடுத்தாருல அந்த ஜெயிண்ட் க்ரீன் அண்ட் கோல்டு ஃபைட்டிங் பீட்டில். அந்த பீட்டில் என்ன பண்ணுமா, ஆப்போனண்ட் நம்ம எதிரில் இருக்கவங்களோட கண்ணில் இந்த பாய்சனை அது தெளிக்குமா, அந்த ஒரு இதான்னு சொல்லி அவள் கேட்குறா. அதுக்கு அவன் பிரதர் சொல்லுவான், நோ நோ ஹீ கரெக்டட் ஹர் ஓல்டர் பிரதர் அரவிந்த். அவன் அது இல்லைன்னு சொல்கிறான். ஓகே, ஸோ இது எல்லாமே சோமு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. ஸோ அதுக்கு தான் ஐ ஹவ் கிவன் த டைட்டில் அஸ் எ கிஃப்ட் ஆஃப் சோமு. ஏன்னா அவர் என்னென்ன கிஃப்ட் கொடுக்குறாருங்கிறது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பிகாஸ் அந்த ஒவ்வொரு கிஃப்ட்டுக்குமே ஒரு குவாலிட்டி இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை தட். அப்போ அந்த பீட்டில்ன்றது அரவிந்த் என்ன சொல்லுவோம், அந்த பீட்டில் இஸ் கால்டு ஸ்பிளிட் ஃபயர். அப்போ ஜிக்ஸாக் அவன் கெஸ் பண்ணுறா, ஜிக்ஸாக்ன்றது மஸ்ட் பி அங்கிள் சோமூஸ் பெட் ஸ்னேக். இந்த இட் இஸ் அன் ஆஃப்ரிக்கன் சைட் விண்டர். அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அதை பார்த்துருக்கேன். இட் வில் பி ஸ்லித்தர்ஸ் ஜிக்ஸாக். ஸ்லித்தர்ஸ்னால் பாம்பு அந்த நெளிஞ்சு போகும் இல்லையா, யூ நோ தட் ஒன் தட் ஸ்லித்தர்ஸ் ஜிக்ஸாக், அதுதான் ஜிக்ஸாக் வளைஞ்சு அவங்க வீட்டில் போயிட்டுருக்கும், அதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கிறான். ஏற்கனவே அவங்க மிஸ்ஸஸ் வாஸ் இரிட்டேட்டட். இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோன்னே டாக்டர் கிருஷ்ணா வில் பி வரீட். அப்போ அவர் மெதுவாக சொல்கிறார், யூ ஆர் போத் குவைட் மிஸ்டேக்கன். தேர் ஃபாதர் ஹெசிடன்ட் டு எக்ஸ்பிளைன். ஏன்னா அவருக்கு ரொம்ப கவலையாக, ஹெசிடன்ட்னா ரொம்ப வருத்தத்தோடு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பிகாஸ் அவருக்கு தெரியும் மிஸ்ஸஸ் கிருஷ்ணா கெனாட் மேனேஜ் இட், ஏன்னா அவங்களும் பெயிண்டிங் ஒர்க்கில் இருக்காங்கன்னு. சீயிங் ஹிஸ் ஒய்ஃப்ஸ் ஹாரிஃப்ட் எக்ஸ்ப்ரெஷன், ஹாரிஃப்ட்னா ரொம்ப இரிட்டேட்டடான ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் அவங்க இருக்காங்க. ஜிக்ஸாக் இஸ் அ மோஸ்ட் ஹார்ம்லெஸ் அன்யூஷுவல் அண்ட் லவ்வபிள் பேர்ட் டாக்டர் கிருஷ்ணா. ஜிக்ஸாக்குங்கிறது ரொம்ப ஹார்ம்லெஸ் ஆனது, அன்யூஷுவல், ரொம்ப ரேர் அண்ட் லவ்வபிள் பேர்ட் அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணா அவங்கள சமாதானம் பண்ணுறாரு. ஓகே, அப்போ டாக்டர் கிருஷ்ணா வாட் இஸ் டெல்லிங், சோமு சேஸ் தட் பேர்ட் இஸ் அன் அப்சல்யூட் ட்ரெஷர் அண்ட் அ ரியல் ஹெல்ப். இட் இஸ் இஸ் ஃபேவரட் பெட் யூ நோ அப்படின்னு கிருஷ்ணா வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணாவோட சொல்லி சமாதானம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணாவோட ரிப்ளை இது. ஸோ ஷி வில் பி இரிட்டேட்டட். ரிமெம்பர் த ரேர் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த ரேர் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட்னு ஒன்று அவர் நம்மக்கிட்ட கொடுத்தார். ஹி ப்ராட் பேக் ஃப்ரம் த வெட்டஸ்ட் கார்னர் ஆஃப் த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். அவர் நம்மக்கிட்ட என்ன சொன்னார், ஹி இன்சிஸ்டட் தட் வி கீப் இட் பிகாஸ் இட் குட் ஈட் த மஸ்கிட்டோஸ் இன் த ஹவுஸ். ஆனால் அவர் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு, இந்த பிளான்ட் இருந்துச்சுன்னா வீட்டில் மஸ்கிட்டோஸ் வராது, அந்த மஸ்கிட்டோஸ்லாம் சாப்பிட்டுன்னு சொல்லி கொடுத்தாரு. பட் நவு தட் விரிச்சர்டு பிளான்ட், விரிச்சர்டு அப்படின்னா இட் இஸ் லைக் தட் இரிட்டேட்டபிள் பிளான்ட் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, இட் டேக்ஸ் ஏ ரூம் ஹீட்டர் டு கீப் இட் அலைவ் இன் சென்னை. அது உயிரோடு வச்சுருக்கிறதுக்கு நம்ம ஒரு ரூம் ஹீட்டர் வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கோமா சொல்கிறா. அந்த டைமில் மா ப்ராட்டஸ்ட் அரவிந்த், மானா வந்து எரிச்சல அம்மாவை அம்மா அப்படின்னு அவன் கூப்பிட்றான். இட் இஸ் நாட் ரியலி ட்ரூ. அங்கிள் கொடுத்துருக்க கிஃப்ட் எல்லாம் அங்கிள் சோமோஸ் கிவன் அஸ் த சம் ரியலி ஃபேபுலஸ் கிஃப்ட். ஃபேபுலஸ்னால் ரொம்ப அற்புதமான கிஃப்ட் கூட அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவன் சொல்லும் போதே மாயா சொல்லுவான், ஏ டைனி பிங்க் நைஃப், ஒரு சின்ன பென் நைஃப் ஒன்று கொடுத்துருக்காரு வித் ஏ ஜென்யூன் ஷார்க் டூத் பிளேட். அந்த ஷார்க் ஃபிஷ்ஷோட டூத் எடுத்து அந்த பிளேடாக பண்ணியிருப்பாங்க. ரியலி அது வந்து ரொம்ப நல்ல ஒரு கிஃப்ட் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு மிஸ்ஸஸ் கிருஷ்ணா வில் பி ரிப்ளைங், நோ ஒன் பட் யூ மாயா.
அந்த கிஃப்ட்டை உருப்படியான கிஃப்ட்டுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் நீ சொல்லுவ அப்படின்னு மிஸ்டர் கிருஷ்ணா வாஸ் டெல்லிங். த பென் நைஃப் தட் ஹாஸ் கட் ஓப்பன் த பாக்கெட்ஸ் ஆஃப் 3 skirts and 2 pairs of jeans as really useful. அப்போ அவள் எரிச்சலோட ரிப்ளை பண்ணுறா, உனக்கு அது யூஸ்ஃபுல்லா? உன்னோட 3 ஸ்கர்ட்டில் இருக்கக்கூடிய பாக்கெட்ஸை அவன் 2 ஜீனையும் அது கட் பண்ணியிருக்கு, அது உனக்கு ரியலி யூஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஷி வில் பி இரிட்டேட்டட். அந்த டைமில் அரவிந்த் அடுத்து ஞாபகப்படுத்துகிறான், வாட் அபவுட் த ஒரிஜினல் பூமரேங். பூமரேங்குன்னு ஒரு ப்ரைஸ் அவர் அங்கிள் சோமு கொடுத்தார், அதை பற்றி என்னாச்சு? brought us all the way from ஆஸ்திரேலியா, அங்கேருந்து அவர் நம்மளுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு திரும்ப எகெயின் மிஸ்ஸஸ் கிருஷ்ணா இஸ் இரிட்டேட்டட். திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, கிரேட் ஹிட் இன் நீட். ஆமாம்மா ரொம்ப பெருசு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கோமா மாதிரி, கிரேட் ஹிட் ஆமாம் ரொம்ப பெருசு தான் அப்படின்னு அவங்க எரிச்சலாக சொல்கிறாங்க. did not bother to hide her scarism and continued. தட் இஸ் அவங்களோட எரிச்சலை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கல, சொல்லாமல் இருக்கணும்னு நினைக்கல. தட் இஸ் மிஸ் கிருஷ்ணா டிட் நாட் பாதர் டு ஹைட் அ ஸ்கேர்சம்னு அவங்களோட இரிட்டேஷன், எரிச்சல், கோபம். அண்ட் கண்டினியூட், கன்சிடரிங் தட் த பூமரங் ஸ்லைஸ்டு த்ரூ ஆல் த டிவி ஏரியல்ஸ் இன் த நெய்பர்ஹுட். கொஞ்சமாக ஞாபகம், அந்த பூமரங் ஆக்சுவலாக ஸ்லைஸ்னால் கட் பண்ணுறது, கட் ஆல் த டிவி ஏரியல்ஸ் இன் த நெய்பர்ஹுட், caused permanent damage to the several cars in the parking lot. பார்க்கிங்கில் நிப்பாட்டிருந்த நிறைய காருக்கு டேமேஜ் பண்ணியிருக்கு. அதோட ஒரு வாட்ச்மேனோட கழுத்தையும் கட் பண்ண போனது நீ அதை தூக்கி போட்டப்போ, இதெல்லாம் தான் உனக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி ஷீ இஸ் கெட்டிங் இரிட்டேட்டட். ஓகே, ஸோ இந்த கான்வர்சேஷனில் அந்த டைமில் திரும்ப கிருஷ்ணா வந்து வாண்ட் டு அவங்க ஒய்ஃபை சமாதானம் பண்ணணும்னு நினைக்கிறார். So again he is telling, but zigzag is different. Somu says we are sure to love zigzag. Soothed, Dr. Krishna soothed, SOOTHED, soothed-na சமாதானம் பண்ணுறது. It is Somu's thoughtless ways that reduce me to tears. இது எல்லாமே சோமுடைய அர்த்தமில்லாத ஒரு எண்ணங்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாமே எனக்கு கண்ணீரை தான் வர வச்சிருக்கு. தட் ரெடியூஸ் மீ டு டியர்ஸ், எனக்கு கண்ணீரை தான் வர வச்சுருக்கு. மிஸ்ஸஸ் கிருஷ்ணா செட் இரிட்டேட்டபிளி, ரொம்ப வருத்தத்தோடு அவங்க அதை சொல்கிறாங்க. மே ஐ டேக் ஜிக்ஸாக் டு ஸ்கூல் பப்பா, அரவிந்த் ஆஸ்கிங். ஜிக்ஸாக் வந்த உடனே நான் ஸ்கூலுக்கு கொண்டு போட்டா. ஐ வாண்ட் டு டிஸ்பிளே ஹிம் இன் த சயின்ஸ் எக்ஸிபிஷன், அரவிந்த் இஸ் ஆஸ்கிங். வென் இஸ் ஜிக்ஸாக் கம்மிங் அப்பா, மாயா இஸ் ஆல்சோ ஆஸ்கிங். இந்த டைமில் இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது தான் மிஸ்ஸஸ் கிருஷ்ணாவுக்கு விருப்பம், தே ஆர் இரிட்டேட்டட் அண்ட் கிருஷ்ணா வில் பி டெல்லிங் ஐ வாண்ட் டு கோ டு ஹாஸ்பிட்டல். அந்த டைமில் ஒரு காலிங் பெல் சவுண்டு கேட்கும். ஸோ கிருஷ்ணா வில் பி டெல்லிங் இது கிட்டத்தட்ட ஜிக்ஸாக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறக்கும்போது விசு வில் பி தேர். கமின் ஜிக்ஸாக், கமின் டியர் விசு. ஸோ விசு வந்துட்டு, விசுங்கிறது தான் சோமுடைய ஓல்டு குக்கு. ஹி ப்ராட் த பேர்ட், அப்போ வந்துட்டு உங்க கூப்பிடுவான், கமின் ஜிக்ஸாக், கமின் டியர். திஸ் இஸ் ஜிக்ஸாக் அனௌன்ஸ்ட் விசு. அந்த பேர்டை காமிச்சிட்டு விசு சொல்லுவான், திஸ் இஸ் ஜிக்ஸாக். How I am going to miss him. So beautifully he talks. He can even recite French poetry. அப்போ அவன் விசு சொல்கிறான் அவங்ககிட்ட, இந்த பேர்டை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்னு தெரியல. இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி இட் டாக்ஸ். ஓகே, ஃப்ரெஞ்சில் அது போயம் கூட சொல்லும். ஓகே, ஸோ ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். அது உள்ளே வந்ததுக்கப்புறம் அது யார்ட்டையுமே பேசாது. எல்லாருமே எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. தே வில் பி ட்ரைங் டு டாக் டு த பேர்ட் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், பட் இட் வில் நாட் பி ஸ்பீக்கிங். ஓகே, ஒரு இடத்துல போய் அது காமாக உட்காந்துட்டு அது பாட்டு இட் வில் பி ஸ்டார்டட் டு ஸ்லீப். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு மிஸ்டர் கிருஷ்ணா வில் பி இரிட்டேட்டட். கோவத்தில் அவங்க சொல்லுவாங்க, 21 லாங்குவேஜஸ் ஹீ இஸ் சப்போஸ் டு நோ. அதுக்கு தான் 21 லாங்குவேஜஸ் தெரியுமா? ஸ்நாட்டட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணா. ஸ்நாட்டட்னா கிண்டலாக கோவமாக சொல்கிறது. ஓகே, எட் திஸ் பேர்ட் சூசஸ் டு கம்யூனிகேட் ஒன்லி இன் ஸ்னாரிஷ், ஸ்னோரன். இந்த ஸ்னாரஸ்ன்றது இட் இஸ் லைக் அ டிகிரி. ஓகே, ரொம்ப கொரட்டை மட்டும்தான் தெரியும் அப்படி நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி. அது மட்டும்தான் தெரியும். ஜஸ்ட் சூசஸ் எட் திஸ் பேர்ட் சூசஸ் டு கம்யூனிகேட் ஒன்லி இன் ஸ்னாரிஷ். கொரட்டையில் தான் அது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு மாயா வில் பி டெல்லிங், ஐ தாட் இட் வாஸ் அ சயின்டிஃபிக் I thought it was a scientific fact that birds could not snore. பேர்ட்ஸ்லாம் குரட்டை விடாது நான் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு மாயா சொல்லுவாள்.
And for that, Aravind will be replying, African which doctor's bird would not obey the scientific rules. ஸோ ரெண்டு பேர் கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பேர்டோட குரட்டை பார்த்துட்டு மாயா சொல்லுவா, சயின்டிஃபிக் ஃபேக்ட் படி பேர்டெல்லாம் குரட்டை விடாதே அப்படின்னு அவள் சொல்லுவாள். அதுக்கு அரவிந்த் கிண்டல் அடிப்பான், ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர்ஸ் பேர்ட்ஸ் வுட் நாட் ஒபே த சயின்டிஃபிக் ரூல்ஸ். அரவிந்த் வாஸ் அனாய்ட்னா அவனுக்கு he was irritated and was telling. அந்த டைமில் லக்ஷ்மி வில் பி என்ட்ரிங் அண்ட் ஷி வில் பி ஸ்விட்சிங் ஆன் த ஃபேன். அந்த ஃபேன்லேருந்து அந்த நட்ஸ் எல்லாம் கொட்டும். அவளுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஷி வில் பி டெல்லிங், we have been blessed, we have been truly blessed, it is raining papayas and bananas in this room. ஓகே, அந்த ஃபேனை போட்ட உடனே அங்கேருந்து கொட்டுறதை பார்த்தோன்னே ரியலி நாமெல்லாம் பிளெஸ்ட் அப்படின்னு அவள் சொல்லுவா. ஷி வில் நாட் பி நோயிங் எனிதிங். ஓகே, so all the problems is going on and they cannot do what to do. Okay, so Dr. Krishna is telling, don't worry. He reassured his downcast family. Downcast family na irritated family, because அந்த பேர்டு அந்த குரட்டை விட்டு கத்திட்டே இருக்க, பக்கத்துலேருந்து எல்லா ஃபோன் வந்துட்டு இருக்கு, என்ன சவுண்டு உங்கள் வீட்டிலேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஹீ இஸ் கெட்டிங் இரிட்டேட்டட். ஆன் த 7th day டாக்டர் சோமு, ஸோ இன் பிட்வீனில் கிருஷ்ணா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணா இரிட்டேட் ஆகி ஷி வில் பி டெல்லிங் டு த ஹஸ்பண்ட், டாக்டர் கிருஷ்ணா நீங்கள் சோமுக்கு மெயில் அனுப்புங்க, என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க, இந்த மாதிரி அது தூங்கிட்டே இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணா சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் கிருஷ்ணா வில் பி சென்டிங் அ மெயில் டு த ஃப்ரெண்ட். ஸோ அந்த 7th day அவங்க மெயில் அனுப்பின 7th day டாக்டர் சோமுஸ் இமெயில் அரைவ்ட். இட் வாஸ் டாக்டர் கிருஷ்ணாஸ் ப்ரெடிக்டட்னா எதிர்பார்த்த, ரெடிகுலஸ்லி சிம்பிள். அவங்க எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரிப்ளை இருக்குது. ஓகே, அந்த ரிப்ளை தான் இங்கே ஃபிகராக அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுதான் மெயில் அவங்ககிட்டருந்து வருது. அதுக்கு அவங்க டாக்டர் சோமா என்ன சொல்கிறாரு, ஐ ஹாவ் நெவர் ஹர்டு ஜிக்ஸாக் ஸ்னார். இன்ஃபேக்ட் ஜிக்ஸாக் ஹார்ட்லி எவர் ஸ்லீப்ஸ். ஹார்ட்லி எப்பயுமே அது தூங்காது. லவ் சோமு. நீங்கள் ஸ்னோர் அது குரட்டை விடுதுன்னு சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது தூங்கவே தூங்காது அப்படின்னு போட்டு கீழே ஒரு நோட் என்ன கொடுத்துருக்காரு, இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் ஆஸ்க் மை குக் விசு டு கீப் ஜிக்ஸாக் அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த மெயில் வந்தோடனே தட் டஸ் இட், கிருஷ்ணா சொல்கிறாங்க அதே நல்லது, அது பண்ணுங்கள். ஃபைண்ட் விசு, ஐ வில் நாட் கீப் ஜிக்ஸாக் ஹியர் another minute. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் ஜிக்ஸாக் வீட்டில் வச்சுருக்க மாட்டேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணா சொல்கிறாங்க. கிருஷ்ணா டாக்டர் என்ன சொல்கிறாரு, காம் டவுன் டியர், ஐ ஆம் லீவிங் ஃபார் மை கிளினிக் நவ், கெனாட் இட் வெயிட்டில், நீ கொஞ்சம் பொறுத்துக்க முடியாதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க ஷியராக சொல்கிறாங்க, நோ இட் இஸ் நவ், இல்லை என்னால் பொறுக்கவே முடியாது, இப்போயே நீங்கள் அதை கூட்டிகிட்டு போங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணா வாஸ் adamant. I have invited some friends and our experts to come home and choose my paintings for the exhibition. வீட்டுக்கு எல்லோரும் வருவாங்க. அப்போ இந்த பேர்டு இங்கே இருந்தால் சரியாக வராது, நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டே போயிடுங்க. ஸோ அதனால் டாக்டர் வேறு வழி இல்லாமல் அவர் கிளினிக் கூட்டு போயிடுறாரு. கமான் ஜிக்ஸாக் கால்டு டாக்டர் கிருஷ்ணா நர்வஸ்லி. ஸோ ஜிக்ஸாக் கிளினிக்கு போன உடனே ஜிக்ஸாக் ப்ரீச்ட் ஹிம்செல்ஃப் ஆன் த நர்ஸ் ரிசப்ஷன் டேபிள். ஒன்றும் சொல்லாமல் ஜிக்ஸாக் என்ன பண்ணுது, அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன உடனே அது போய் நர்ஸோட ரிசப்ஷன் டேபிளில் போய் உட்காந்துக்குது. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் டாக்டர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, டோன்ட் யூ டேர் ஸ்லீப், தயவு செஞ்சு இங்கே தூங்கிறாது அப்படிங்கிற மாதிரி, டோன்ட் ஸ்லீப். டாக்டர் கிருஷ்ணா வாண்ட் அ ஜிக்ஸாக் ஃபெரூஸ்லி ஹாஸ் ஹி வென்ட் டுவர்ட்ஸ் ஹிஸ் ரூம். ஆனால் அவர் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே பேர்டை வார்ன் பண்ணுறாரு, தூங்கிறாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. வார்ன் பண்ணிட்டு அவர் உள்ளே போகிறாரு. அவர் உள்ளே போனதுக்கப்புறம் ஹீ இஸ் ஹியரிங் அ சவுண்டு, யூ தேர் இன் த ப்ளூ டிஷர்ட் டோன்ட் ஜம்ப் ஆன் த சோஃபா அண்ட் யூ இன் த ரெட் ட்ரெஸ் டோன்ட் ஸ்விங் ஆன் த கர்டன். ஸோ இட் வாஸ் ஆச்சரியமாக இருக்குது டாக்டர் கிருஷ்ணாவுக்கு. பார்த்தா இட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் த ஜிக்ஸாக். இட் வாஸ் த வாய்ஸ் ஆஃப் த ஜிக்ஸாக். இட் வாஸ் கிளியர்லி ஸ்பீக்கிங் அண்ட் கமாண்டிங் த சைல்டு சிட்டிங் இன் த கிளினிக். ஸோ அப்போ தான் அவருக்கு புரியுது. ஸோ அப்போ சோமு சொன்னதெல்லாம் அவருக்கு புரியுது. இட் வாஸ் வெரி கிஃப்டட். அப்போ அந்த கிளினிக்னு அதுக்கு வேலை தான் செய்ய தெரியுமோ, இட் கேனாட் டேக் ரெஸ்ட்டு. அப்போ வீட்டில் வந்து அந்த வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எதுவுமே இல்லைங்கிறதுனால அதுக்கு பழக்கப்பட்டது கிளினிக்கில். ஸோ ஆல்வேஸ் சோமு வில் டேக் இட் டு த கிளினிக். அப்போ அந்த கிளினிக் அந்த பேஷண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, லைன் அனுப்புறது, இது எல்லாமே அது பண்ணும்.
ஸோ ஈ கெனாட் டெல் இட். ஸோ இங்கே பார்க்கும்போது இட் வாஸ் சர்ப்ரைஸ்டு. அது என்ன பண்ணும், அந்த பேர்டுக்கு அந்த சில்ட்ரன்கிட்ட எல்லாம் பேசும். ப்ளூ ஷர்ட் நீ சேட்டை பண்ணாது, ஒரு இடத்துல உட்காரு, ஸ்க்ரீனில் தொங்கி விளையாடாத, சீட்டில் போய் உட்காராது உட்காரு. ஸோ ஆல் த கமாண்ட்ஸ் த ஜிக்ஸாக் பேர்ட் வில் பி கிவிங் தேர். அது மாதிரி அந்த சில்ட்ரனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே இருக்க குழந்தைங்கிட்ட போய் அது பாடும், அது டான்ஸ் ஆடும், விளையாடும். அங்கே இருக்க சில்ட்ரனுக்குலாம் அது ஆச்சரியமாக இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக they will be laughing. So the entire place will be very calm. ஓகே, இதெல்லாம் நடந்துட்டு இதெல்லாம் இட் வில் பி செட்டில். ஸோ அந்த டைமில் டாக்டர் கிருஷ்ணாவோட பெயிண்டிங் இட் வில் பி செலக்டட். ஆக்சுவலாக ஜூன் வால அந்த கிரிட்டிக் இது வந்தோடனே தே வில் பி செலக்டிங் தட் பெயிண்டிங். ஏன்னா அந்த பெயிண்டிங் வந்து அந்த இட் இஸ் தட் பப்பையா ஸ்ப்ரெட் ஆனதுனால அது ஒரு ஓரமாக இருக்கும். சன்செட் ஆஃப் மெரினாங்கிற அந்த பெயிண்டிங் ஓரமாக இருக்கும். இந்த கிரிட்டிக்ஸ் வந்து அவங்க முதல்ல அதை எடுத்து பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்து அதையும் பார்த்துட்டு இந்த பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது, எக்ஸிபிஷனுக்கு வேண்டாம், நான் என்னுடைய செல்ஃபுக்கு ஐ எம் கோயிங் டு டேக் இட் டு மை ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 கொடுத்தோன்னே ஷி வில் பி வெரி ஹாப்பி. அப்போ தான் அவங்க கால் பண்ண சொல்லுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுவாங்க. ஐ do not think we were fair to zigzag. Shall we keep him with us at home just on trial for another week, Mrs. Krishna? இதை அவங்க கால் பண்ணி நம்ம வந்து ஜிக்ஸாக்கு கரெக்டாக பார்த்துக்கலாம், நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். அப்போ கிருஷ்ணா ஆல்சோ வெரி ஹாப்பி. ஷியர் அக்ரீட் எ டிலைட்டட் மிஸ்டர் கிருஷ்ணா. கிருஷ்ணாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ அவரும் சொல்லுவார், டெய்லி நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன், அப்போ நீ ட்ராயிங் நல்லா வரையலாம் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணாவும் சொல்லுவார். அப்போ கிருஷ்ணா வாஸ் வெரி ஹாப்பி. அவர் அந்த பேர்டுக்கிட்ட சொல்லுவார், மை பாய் ஹி கன்ஃபீடட் டு ஜிக்ஸாக் டாக்டர் கிருஷ்ணா. எல்லாம் செட்டில் ஆன உடனே ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஓ மை பாய் அப்படின்னு அவர் அதை பெட் பண்ணுவார். ஓகே, ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த லெசன். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? So you can look at that and you can write the essays, the characters, everything you can identify. முதல் சைடில் the characters also you can identify and என்னென்ன கேரக்டர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் அது பக்கத்திலே கொடுத்துருக்கேன். ட்ரை டு லேர்ன் இட். ஓகே, தேங்க்யூம்மா. And if you have any doubts or any comments, you post it there and I can refer, and if it is useful also you tell, yeah, it is nice. So it will be an motivation to do the work also. Okay, thank you.